ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 31 நாட்கள் இந்த யோக பலனை 12 ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க. இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா, புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம். இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த தொழிலதிபர்கள், சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்ய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும். அது படிப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, வீடு வாங்குறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம். அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த 31 நாட்கள் இந்த பூதாதித்ய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம். நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள், எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாட்டுறாங்க, அதுலேருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த யோக பலனை இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான தருணம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் புதனுடன் சேர்வது இந்த பூதாதித்ய யோகம். இந்த நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கீங்க. அந்த மனக்குழப்பம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திர அன்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கடன் வந்துக்கிட்டே இருக்குது, நம்மளை தொழிலில் வாய்ப்புகளே இல்லையே, போட்டிகள் அதிகமாகிடுச்சு, நம்ம எப்படி வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளில வரப்போகிறோம், பிஸ்னஸில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, இது மாதிரி பலவிதமான யோசனைகள் இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு கடன் மட்டும் கடந்த ஒரு 6 மாதத்தில் அதிகமாகிருக்கு. எப்படி அதிகமாச்சுன்னே தெரில சார், திடீர்னு கடன் அதிகமாகிடுச்சு, பிஸ்னஸ் இல்லை, போட்டி அதிகமாகிடுச்சு, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆனாலுமே இந்த பூதாதித்ய யோகம் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸில் எப்படி சர்வை பண்ண போகிறீங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இன்வெஸ்ட்மெண்ட் வருமா வருவாதா, இப்படின்னு பலவிதமான யோசனைகளை செய்து அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள், அது கடனாக இருக்கலாம், தொழில் இல்லை அப்படின்னு இருக்கலாம், இல்லை தொழிலில் பணம் வர வேண்டியது இருக்கலாம், இதெல்லாம் யோசித்து நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல சரி பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த 31 நாட்களில் செய்யக்கூடிய முதலீடுகள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா அந்த 12ஆம் இடம் சொல்லும்போது முதலீடு செய்யக்கூடிய நேரம். எங்கே சார் முதலீடு செய்கிறதுக்கு பணமே இல்லையே, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே பணம் இல்லை, நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை, நாளைக்கு ஒரு பொருள் வாங்கி விற்கிறதுக்கு பணம் இல்லை, எப்படி சார் வரும்னா, கண்டிப்பாக இந்த 31 நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வாங்கி உங்களுடைய பழைய கடனை கட்டிட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் தவிக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடன் இருக்குது இல்லைன்னு சொல்ல, கடன் கட்டி தான் ஆகணும், அதுவும் இல்லைன்னு சொல்ல, கடன் கட்டால் முடியுமா முடியாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை உங்களோட தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் உடனே வந்துடும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த 31 நாட்கள் கழித்து தான் அந்த பணம் உங்களுக்கு கையில் வரும். நீங்கள் அது ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் சரி,
அதுக்கு முன்னாடி வந்துரும்னு நினச்சி கமிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. அதற்கான முயற்சிகள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சிம்மராசி என்பது செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதே போல் எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் இதெல்லாமே உங்களை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான யோசனைகளை செய்யக்கூடிய நேரம். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நம்ம இங்கே பண்ண ஏன் இங்கேயே பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாமே, ஏதாவது ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணலாமே, அதெல்லாம் உங்களுக்கு யோசனைகள் வரும். அதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை குவிக்கக்கூடிய அற்புதமான நேரமாகவும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த 31 நாட்கள் இருக்க போது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் கடன் அதிகமாக வாங்கி மாட்டிக்காதீங்க. கடன் வாங்கி தான் பண்ணணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த கடன் வாங்கும்போது ஒரு பேங்க் லோன் கிடச்சா வாங்கிக்கிங்க, ஏதாவது ஒரு பர்சனல் லோன் கிடச்சா வாங்கிக்கிங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா வாங்கிக்கிங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதிக வட்டிக்கு வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அடுத்த ஒரு மாதம் கழித்து கொடுத்துருவேன்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனையில் போய் மாட்டோம். ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அது மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த கடனை கட்டுறது திருப்பி ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஓடுற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பணம் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதம் கழித்து தான் வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதம் அதிகமாக வரும் சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலையில் நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க, டார்ச்சர் கொடுப்பாங்க. நீங்களே வேலையை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலைலாம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஏற்கனவே இப்படி தான் போயிட்டுருக்கு, இப்படி தான் போயிட்டுருக்குன்னா நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணும். அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்குன்னா வெளியூராக இருக்கணும், வெளிநாடாக இருக்கணும், வேறு மாநிலம், வேறு ஸ்டேட்டு, வேறு கண்ட்ரி, அதேமாதிரி வேறு ஊரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு யோக பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் எனக்கு ஃபேமிலி இருக்குது, அப்பா அம்மாவை பார்க்கணும். நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் வாழ்க்கையை தொலைச்சது பார்த்திங்கன்னா அப்பா அம்மாக்காக தான். அப்பா அம்மாவை பார்த்தே ஆகணும், அது கடமை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அப்பா அம்மாக்காக நான் இதை செஞ்சுட்டு இதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களாக இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. நம்ம நல்லா இருந்தால் தானே அப்பா அம்மா நல்லா இருக்க முடியும், நம்ம சந்தோஷமாக தானே அப்பா அம்மா சந்தோஷமாக. நீங்களே கடன் வாங்கிட்டு கஷ்டம் நம்ம அப்பா அம்மா எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அப்போ முதல்ல அதுலேருந்து வெளில வரத்துக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் வெளியூரில் தேடுங்க, வெளிநாட்டில் போய் தேடுங்க. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கேன் சார், வெளிநாட்டில் இருந்துமே வேலை போயிடுச்சு சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு மாதத்தில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும். அதில் டவுட்டே கிடையாது. உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துங்க. ஏன்னா சில பேருக்கு இடம் மாற்றம் பண்ணால் தான் வேலை மாற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்களாகவே வேறு ஸ்டேட்டுக்கு மாறுவேன், வேறு கண்ட்ரிக்கு மாறுவேன், இல்லை வேறு ஏதாவது பக்கத்தில் போய் தேடும். கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியிலே கேது போகிறதுனால கண்டிப்பாக ஒரு நெருக்கடி இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இடம் மாற்றம் பண்ணும்போது என்னென்னா அந்த இடம் மாற்றம் பண்ணதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியங்கள் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது. அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும். நீங்களும் தேவையில்லாமல் வேலையை விட மாட்டீங்க. நிறைய சிம்மராசி என்பது இப்போ வேலையை விட்டுடலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேலையை மட்டும் விட்டுறாதீங்க, வேலை வாங்கிட்டு வேலையை விடுங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த வேலை இல்லாமல் வேலையை விட்டீங்கன்னா வாழ்க்கையில் இன்னொரு 6 மாதத்துக்கு வேலையே கிடைக்காது. நான் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போ ஒரு 3 மாதமாக அதை செஞ்சுட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா வேறு ஊரில் தேடுங்க. சும்மா உள்ளூர்லேயே தேடினா கண்டிப்பாக கிடைக்காது. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பண விரயங்களை கொடுக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க, கடன் கொடுக்குறீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலெலாம் செக் பண்ணுங்கள். ரெகுலராக வாங்குகிற ஆளுக்கு கொடுக்கணுமா கொடுங்க. புதுசாக யாரையும் என்டர்டெயின் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செலவை கொடுக்கும். அது நீங்கள் ப்ராப்பரான செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை ஒரு நகை வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், நான் ஒருத்தருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாரு, அவர் எந்த பேப்பருமே இல்லாமல் காசு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காசு திருப்பி வரப்போதில்லை. ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பூதாதித்ய யோகம் இது மாதிரியும் செயல்படும். நீங்கள் எங்கேயா மாற்றத்துக்கான ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத பேச்சுகளை பேசாதீங்க. நிறைய சிம்ம ராசி என்பதில் என்னென்னா தேவையில்லாத ஏதாவது ஒரு பழைய கதையை பேசி மாட்டிப்பீங்க. நீ அப்படி சொன்ன இப்படி சொன்னேன்னு சொல்லி மாட்டிப்பீங்க. அதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த பூதாதித்ய யோகமே உங்களை வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துரும். கவனமாக இருங்க.
அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏதாவது உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா டாக்டரை போய் பாருங்கள். நல்ல டாக்டர் ஒரு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய உடல்நிலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் உடம்புலாம் பரவாயில்லன்னு சொன்னாங்க, சுகர்லாம் குறைஞ்சிச்சுன்னு நல்லா ரெக்கவர் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும்போது என்னாங்கன்னா, பரவாயில்ல நம்மளாலையும் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். அதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் திருப்பியும் பழைய மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதேபோல் நிறைய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைவாய்ப்பு, பேங்க் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நிறைய சிம்மராசி என்பவர்கள் ஒரு பேங்க்கில் வேலை வாங்கிடணும், ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும்னு நினச்சி உட்காந்துட்டு இருப்பீங்க. அதனால் சில அவமானங்கள்லாம் கூட சில நேரம் சந்திச்சிருப்பீங்க. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆகிருப்பீங்க, 2 அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆகிருப்பீங்க. வீட்டிலே சொல்லுவாங்க, சும்மா வேலைக்கு போகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு சில பேர்லாம் அவமானம்லாம் படுத்துவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த உலகம் எப்பவுமே அவமானப்படுத்திட்டாங்க. ஜெயிச்சேன்னு தூக்கி போராடும். அது மாதிரி தலையில் வச்சு ஆடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த காலகட்டத்தில் அந்த எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாமில் வெற்றி பெற்று நீங்களும் ஒரு நல்ல பதவியில் வந்து நானும் ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த புதாதித்ய யோகம் கொடுக்கும். அதே போல் இந்த 12ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேருவது வெளிநாடு சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அது நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டிக்கு படிக்க போகலாம், ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க போகலாம். பேச்சுலர் டிகிரிஸே ஒரு டாக்டருக்கு இங்கே கிடைக்கல சார் எனக்கு, நான் வெளிநாடு போய் படிக்கலான்னு இருக்கேன், அங்கே ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகுது அப்படின்னா அதெல்லாம் எடுங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதம் மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா சில பேருக்கு வெளிநாடு போய் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் சில பேருக்குலாம் வருது. அப்போ உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணும்போது என்னாங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் வராது, தேவையில்லாத தப்பான முடிவுகள் வராது. அதற்கான முயற்சிகளையும் மாணவர்கள் கண்டிப்பாக செய்து கொள்வது சிறப்பு. சில பேர் வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் உறுதியாக வேலை கிடச்சிரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா கொஞ்சம் சம்பளம் கம்மியாக கிடைக்கும். அந்த சம்பளம் கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல சார், வேலை கொடுத்தா போதும் சார்ன்ற நிலையில் தான் இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் எனக்கு அந்த பொசிஷன் வேணும், எனக்கு நான் இந்த ஸ்கில் செட்டில் தான் வேலை பார்ப்பேன், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு வேலை கிடச்சுன்னா அது என்ன சம்பளமாக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெற்றி உறுதியாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. நான் எதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லணும்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்க, யோகம் அப்படின்னு சொல்லும்போது நல்லதும் கொடுக்கும், கெட்டதும் கொடுக்கும். அப்போ நல்ல யோகங்கள் என்னென்னலாம் கொடுக்குன்றதை சொல்லியிருக்கோம், கெட்ட யோகங்கள் என்னென்னலாம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த 31 நாட்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன், ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல. அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. அதே போல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது, நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம், அற்புதமான அறிவியல் கலை, எல்லாருமே கற்றுக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோள பிரசன்னம், அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம்.
நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.